நீங்களே ஓனா ட்ரில் மிஷின் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வணக்கம் நண்பர்களே, 555 மோட்டரோட அவுட்டர் கேசிங் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாருமே அடிக்கடி வேணும் கேட்டே இருந்தாங்க, உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ 555 மோட்டர் உள்ள போட்டிங்க அப்படின்னா நீங்களே ஓனா வந்து ஒரு ட்ரில் மிஷின் செஞ்சுக்க முடியும். இது கூட பார்த்தீங்கன்னா அவுட்டர் கேசிங் வந்துடும், அது இல்லாமல் சுவிட்ச் வந்துடும், அப்புறம் டிசி சாக்கெட் வந்துடும். உங்க ஒர்க் என்னன்னா உள்ள ஒரு டிசி மோட்டரை வந்து 555 மோட்டரை உள்ள ஃபிக்ஸ் பண்ணி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களே ஓன் ட்ரில்லிங் மிஷின் செஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு அடிஷனலாக நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. என்னன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா காலெட், இங்கே பாருங்களேன், ட்ரில் பிட்டு போடுறதுக்காக காலெட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது இல்லாமல் அசார்டட் ட்ரில் பிட் வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வெப்சைட்ல ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு யாருக்காவது வேணா நம்ம வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து இது எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்குள்ள அவுட்டர் கேஸ் வந்துடும், அதுக்கப்புறமேலு டாப் அண்ட் பாட்டமோட கேப் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ போடுறதுக்கு 3 ஸ்க்ரூ உள்ளே வந்துடும். அப்புறம் டிசி சாக்கெட்டுக்கு சாக்கெட் வித் நட்டோட வந்துடும். அப்புறம் ட்ரில் மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் வந்துடும். ஸ்விட்சும் இந்த டிசி சாக்கெட் இதில் போட்டுருவோம். அப்புறம் இன்னொரு எண்டில் வந்து இங்கே மோட்டரோட ஷாஃப்ட் வந்து இந்த பக்கம் வந்துடும். சால்டரிங் முடிச்சிட்டேன். இந்த டிசி இன்புட் சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் பின்னும் இந்த பாட்டம் பின், இந்த 2 பின்னில் கொடுங்க. இந்த சென்டர் பின்னில் வந்து எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா இங்கே டிசி சாக்கெட் இன்புட் கொடுக்கும்போது இந்த இடத்துல இருந்து எந்த கனெக்ஷனும் அவுட்புட் வராது. அதனால் இது 2ல் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் மோட்டரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. மோட்டர் வந்து கரெக்டாக வந்து கிளாக் வைஸ் ஓடுதான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா ட்ரில் வந்து ஒழுங்காக ஆகாது. பின்னாடி இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி இந்த 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த டிஸ்கை போட்டுக்கலாம். இதில் இன்னர் த்ரெட் இருக்கும், இதில் அவுட்டர் த்ரெட் இருக்கும். நம்ம அப்படியே போட்டால் போதும். ஸோ ஒரு பாயிண்ட் மேலே கையில் டைட் பண்ண முடியாதுல்ல, அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ட்வீசர் எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸ் மேட்ச் பண்ணி அப்படியே திருப்பினா போதும். நீங்கள் ரொம்பலாம் டைட் பண்ண தேவையில்லை, அதே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனோடனே நிறுத்திக்கோங்க. ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கிளாக் வைஸில் ஓடுதான்னு பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம ட்ரில் பிட் போட்டுக்கலாம். ட்ரில் பிட் போடுறதுக்கு இந்த மாதிரி 555 டூல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.